தமிழ்ல 100க்கு 100 எடுத்தா 10,000 நாங்க தரப்போறோம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அடுத்த வருஷம் இடையில உங்களுக்கும் தேர்வுகள் இருக்கு, எங்களுக்கும் தேர்வுகள் இருக்கு. தேர்வுல நாங்களும் வெற்றி பெறணும், நீங்களும் வெற்றி பெறணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழ்ல 100க்கு 100ங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாவே தமிழ் எக்ஸாம்ல நெறைய பேர் ஃபெயில் ஆகுறோங்கிற ஒரு குற்றச்சாட்டு பள்ளி கல்வித்துறை மேல இருக்கு. இந்த நேரத்தில தமிழுக்கு 100க்கு 100 எடுத்தா 10,000 பரிசு. இது எப்படி அது கூட பார்க்குறீங்க? வேணாங்க. அவரு இவரு டிஆர்பி ராஜா கீழ இருக்குல்ல ஐடி விங். ஐடி. அதுல தமிழ்ல எழுதுனா 10,000 சொல்ல சொல்லுங்க. தங்கிலீஷ்ல எழுதாம தமிழ்ல எழுதுனா 10,000. இல்லாட்டி கட்சிகள்ல இருக்கிறவங்க தமிழில் எழுதினார் 10,000 பரிசுன்னு சொல்ல சொல்லுங்க. எவனையும் எழுத சொல்லுங்க. கண்டிப்பா. தமிழை வாழ வைக்கிறேன் இருமொழி கொள்கைன்னு தமிழை அழிச்சது தான் மிச்சம். தங்கிலீஷை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. எவனுக்குமே தமிழ் எழுத தெரில. நீ கல்லூரிகள் இதில் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த பள்ளிகளில். அரசு பள்ளிகள்லேயும் இப்போ தமிழ்ன்றது இல்லாமல் போகிற கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்குது. தனியார் பள்ளிகளில் சொல்லவே வேணாம். அங்கெல்லாம் நீங்கள் அதை இருக்கிறத உறுதிப்படுத்தணுமா வேணாமா? கண்டிப்பாக. உங்கள் பிள்ளைய ஃப்ரெஞ்சு படித்தா அப்புறம் என்னத்துக்கு ஆகும் கேட்டால் அது இதுன்னு உருட்டுறாரு.